ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து பள்ளிகள் வந்து திறக்க போகிறாங்க. இந்த நிலைமையில நிறைய பேருக்கு நிறைய விதமான டவுட் வந்து இருக்குது. முக்கியமாக ஸ்கூல் ரீஓப்பன் வந்து ஜூன் 10 சொல்கிறாங்க. அது உண்மையிலேயே வந்து உண்மையா இல்லை பொய்யான தகவல்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து விசிட் பண்ணுறீங்கன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்கம்மா. பேசிக்காக நம்ம வந்து எஜுகேஷன் ரிலேட்டடாக ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் வந்து ஸ்கூல் ரீஓப்பனோட அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம வந்து எஜுகேஷன் பேஸ் பண்ணி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். வீடியோ பார்க்குறவங்க இன்னும் கூட நம்மளோட சேனலை லைக் பண்ணாமல் அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்கலன்னு வச்சிங்கன்னா அப்படின்னா மறக்காம வந்து இப்போ வந்து பண்ணிருக்கமா. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ற மூலமா எனக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோ போறதுக்கு மோட்டிவேஷன் வந்திருக்கும். ஸோ வீடியோ பார்க்குறவங்க எல்லா பேரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிருப்பீங்க சொல்லிட்டு நான் நம்புறேன். மறக்காம இப்போ வந்து பண்ணிருங்க. இப்போ நம்ம வந்து மெயின் டாபிக் வந்து வரலாம். ஆக்சுவலி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா லீவ் வந்து மறுபடியும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து எல்லா பேரும் அவளோட வந்து இருப்பீங்க. எனக்குமே வந்து புரியுது. ஆனா வந்து உண்மையிலே வந்து ஜூன் நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜூன் 10 தான் வந்து ஸ்கூல் வந்து ரீஓப்பன் பண்ண போறாங்க. 10 தான் வந்து ரீஓப்பனே ஆக போகுது சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா போன வருஷம் வந்து ஜூன் 10 தான் வந்து ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணியே வந்து நிறைய பேர் ஜூன் 10 தான் வந்து ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போகுது சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நிறைய விதமாக நம்பிக்கிட்டு இருக்கீங்க. பட் அது உண்மையே கிடையவே கிடையாது. அது வந்து போன வருஷம் வந்து ரிலீஸ் ஆன ஒரு ஆர்டிகல்னே சொல்லலாம். நான் சொன்ன மாதிரி போன வருஷம் வந்து ஜூன் 10 தான் வந்து ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி அந்த நியூஸை பார்த்துட்டு எல்லா பேரும் வந்து ஜூன் 10 தான் இந்த வட்டமும் வந்து ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போகுது சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அதை நம்பிட்டு இருக்கீங்க. அது வந்து எல்லாமே வந்து ஃபேக் நியூஸ்மா. தயவு செஞ்சு அதை நம்பாதீங்க. எனக்குமே நிறைய பேர் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க சார், உண்மையிலேயே வந்து ஸ்கூல் ரீஓப்பன்லாம் மறுபடியும் டிலே ஆக போதான்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. எல்லாமே வந்து ஃபேக் நியூஸ் தான். அது வந்து போன வருஷம் வந்து ரிலீஸ் ஆன ஆர்டிகல். ஸோ போன வருஷம் வந்து மினிஸ்டர் வந்து ரிப்ளை பண்ண ஒரு ஆர்டிகல்னே சொல்லலாம். அதனால நீங்க வந்து நம்பாதீங்க. எப்போ வந்து அஃபீஷியலாக தமிழ்நாட்டில் வந்து பள்ளிகள் திறக்கப்படுது அப்படின்னா வர ஜூன் 2 உங்களுக்கு வந்து தமிழகத்தில் வந்து பள்ளிகள் திறக்க போகுது. இதுல வந்து எந்த ஒரு மாற்ற கருத்துமே வந்து கிடையாது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சில பேர் வந்து சார் மறுபடியும் ஜூன் 2 சொல்லியிருக்காங்க, இதில் வந்து ஏதாவது டிலே ஆக வாய்ப்புகள் இருக்கான்னு சொல்லிட்டு அதுமே நிறைய பேர் கேட்குறீங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் மேபி ஆகிறதுக்கு நிறைய வந்து பாசிபிலிட்டிலாம் வந்து கிடையாதுமா. ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு மறுபடியும் வந்து கனமழையெல்லாம் வந்து போய் ஆரம்பிச்சிருச்சு. முக்கியமாக வந்து வெயில் அதிகமாக இருக்கிற நிலைமையில இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பெட்ரோல் கோரியை ஏற்று உங்களுக்கு வந்து மேபி ஸ்கூல் ரீஓப்பன்ல வந்து மாற்றங்கள் ஏற்பட வைக்கலாம். பட் வந்து இப்போ மழைகள் வந்து அதிகமாக வந்து பெய்யறனாலையும் அண்ட் முக்கியமாக வந்து வெயிலோட தாக்கம் ரொம்ப வந்து குறைஞ்சனாலையும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஸ்கூல் ரீஓப்பன் டேட்டில் வந்து மாற்றங்கள் ஏற்படாது. மேபி பெற்றோர்கள் வந்து ஏதாவது கோரிக்கை வச்சாங்க அப்படின்னா உங்களுக்கு மேபி டிலே ஆக வாய்ப்புகள் உள்ளது. அதுக்கு வந்து பாசிபிலிட்டி ரொம்ப வந்து கம்மி தான். பெற்றோர்கள் அதிக பேர் வந்து கோரிக்கையை வச்சாங்க. போன வருஷம் வந்து ஜூன் 10 தான் திறந்திருக்காங்க, இந்த வாட்டி ஜூன் 2 நாள்லேருந்து திறக்கிறாங்க சொல்லிட்டு சம்திங் ஏதாவது முன்னக்கூட்டியே நீங்கள் திறக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கோரிக்கையை வச்சாங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கூல் ரீஓப்பன் டேட்டில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு நிறைய வந்து பாசிபிலிட்டி இருக்குமா. பட் அது வந்து இப்போ வரைக்கும் வந்து சாத்தியம் இல்லாத ஒரு இதுன்னே நான் சொல்லுவேன். அதனால மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு ஜூன் 2 பள்ளிகள் திறக்கப்படும். முக்கியமாக வந்து எல்லா செக்ஷனுக்கும் வந்து திறக்கப்படும். அண்ட் சில பேர்லாம் கமெண்ட் பண்ணுறீங்க, சார் எனக்குலாம் 10th ஸ்பெஷல் கிளாஸ்லாம் வந்து ஆரம்பிக்குது, எனக்குலாம் ஸ்பெஷல் கிளாஸ் ஆல்ரெடி போய்கிட்டு தான் இருந்திருக்கு, ஸோ நான்லாம் வந்து என்ன பண்ணுறது சொல்லிட்டு கேட்குறீங்க. அதை ஒன்றும் பண்ண முடியாதுமா. ஸோ எனிவே நம்ம வந்து நல்லா நீங்கள் படிங்க, ஸோ நல்லா வந்து ஸ்கோர் பண்ணுங்கள். அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து இப்போயே வந்து இந்த மாதிரி கிளாஸ்லாம் வந்து தைக்கிறாங்க. ஆனால் அஃபீஷியலாக வந்து ஜூன் 2 தமிழகத்தில் பள்ளிகள் திறக்க போது இல்லை எந்த ஒரு மாற்ற கருத்தும் வந்து கிடையாது. மேபி உங்களுக்கு வந்து பள்ளிகள் திறப்பதில் மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு அந்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா முக்கியமாக நம்மளோட சேனல் வந்து லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணோனையும் நீங்கள் வந்து பெல் ஐக்கான ஆளை கொடுத்தீங்க அப்படின்னா நான் போகிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வருமா. ஸோ வீடியோ பார்க்குறவங்க மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க சொல்லிட்டு நான் நம்புறேன். மறக்காம இப்போவே வந்து பண்ணி வச்சுக்கோங்க.